இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களோட பகிர இருக்கிற வேத வாசனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 9வது வசனம். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலைகளில் தங்கி இருப்பதே நலம். ஆமாங்க, இன்றைக்கு சண்டை போடுகிறவர்கள் வீட்டில் அதிகம் பேர். அப்போது வேதமே சொல்லுது, சண்டைக்காரியோட குடும்பம் நடத்துவதை பார்க்கிலும் அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஓரமாக இருப்பதே நலம். காரணம், சண்டை போடுவதனால வார்த்தைகள் அதிகமாக மாறுகிறது, வாக்குவாதம் உண்டாகுது, அதனால் அடிக்கிறாங்க. அது கடைசியில் கொலையில் போய் முடியலாம், இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் ஊர் முழுக்க தெரிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வேதம் சொல்லுது, ஒரு சண்டைக்காரியோட அடிக்கடிக்கு சண்டை போடுறவங்களோட இருக்கீங்களா? அப்படி இருப்பதை விட வீட்டில் யாருமே இல்லாத ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சண்டை போடுகிறவர்கள் இருப்பதனால இருக்கிற அந்த அமைதியான சமாதானம் போய்விடும். அதனால் வேதமே சொல்லுது, சண்டை போடாமல் அமைதியாக இருப்போம். நம்மளுடைய சண்டைகளை வெளி உலகம் தெரிகிற அளவுக்கு கொண்டு போகாமல் அதை முடிந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகளை அவர்களுக்குள்ளே, சண்டை போடுகிறவர்களுக்குள்ளே தீர்த்து கொள்வது நல்லது என்று வேதம் சொல்லுது. அதனால தான் வேதம் சொல்லுது, மூலையில் இருப்பது, அதாவது சண்டைக்காரியோடு வாழாமல் இருப்பது, மூலையில் ஒதுங்கி ஒரு புறமாக இருப்பது நலம் என்று எண்ணுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.